மீனாட்சி மோட்டார்ஸ் வந்து நான் சூர்யா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா ரே இஜெக்ட் இசிஎம் போச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. பெட்ரோல் பாடி இசிஎம் ரெண்டுமே மாற்றணும் அப்படின்ட்டாங்க. ஆர்டர் போடுறதுக்காக அப்படின்னு ஒரு கஸ்டமர் நம்மகிட்ட கொண்டு வந்தாங்க. நம்ம பார்த்துட்டு நான் வீடியோ போடுறேன். வண்டி பக்காவாக இருக்குது. நினைக்கிறீங்க ஆக்சுவலாக இவ்வளோ தான். இந்த மெயின் லைன் வந்து கட்டாயி எர்த்து மீன் எல்லாம் பாடியில் அட்டாச் ஆனாலும் நம்ம கிக் பண்ணும்போது பேட்ரி உட்காந்துருச்சு, இசிஎம் சூடாயிருச்சு, பெட்ரோல் பம்ப் பண்ணலை. நம்ம அதை எனக்குள்ளே பார்க்கும்போது தான் தெரிஞ்சு வயர் இந்த இடத்துல தான் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் இப்படி ஆனாதில்லை, ஆனால் ஒரு நல்ல அனுபவம். பார்த்தோன்னே அந்த வயர் இந்த மாதிரி பாடியில் டச் ஆனதுனால கிக் பண்ணும்போது அப்படியே பேட்ரி சூடு ஏறி ஃபுல்லாக உட்காந்துரு டவுன் ஆகிரும், இசிஎம்மும் சூடாக ஆரம்பிச்சிச்சு. இது ஒரு சின்ன பதிவு, கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. நல்லா எடுத்து நம்ம பண்ணிட்டோம், வயரிங்க பக்காவாக பண்ணி கொடுத்துட்டோம். இந்த 2 லைனில் தான் ஆக்சுவலாக பேட்ரி டவுன் ஆகிருச்சு, ஃபுல்லாக இசிஎம் சூடாக ஆரம்பிச்சிருச்சு. கரண்ட் எல்லாமே கரெக்டாக வந்துச்சு. பெட்ரோல் பம்ப் பண்ணிச்சு. நாங்கள் பார்த்தோம், சரி பெட்ரோல் வரல அப்படின்ட்டு நாங்கள் பம்ப் அதை சாவி ஆன் பண்ணோடனே பெட்ரோல் உள்ள மோட்ரு சர்க்குலேட்டர் மோட்ரு பம்ப் பண்ணி பெட்ரோல்லாம் நல்ல ப்ரெஷரில் வந்துச்சு. இன்ஜெக்டர் மட்டும் வேலை செய்யலை. இந்த இன்ஜெக்டர் வேலை செய்யலை, என்ன இன்ஜெக்டர் வேலை செய்யலை அப்படின்ட்டு சரி இசிஎம் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். ஏன்னா கிக் பண்ணும்போது இசிஎம் சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒருவேளை இசிஎம் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் அப்படின்றதில் பார்த்தோம். அங்கே வயரிங் நான் செக் பண்ணதில் ஆக்சுவலாக கரண்ட் இசிஎம்லேருந்து வந்துச்சு. சரி அப்போ எடுத்து பார்ப்போம் அப்படின்னா பாடியில் அந்த மாதிரி டச் ஆச்சு. இது ஒரு சின்ன பதிவு. ஆக்சுவலாக வயரு டச் ஆச்சு பாடியில் அப்படின்னா ஃபீஸ் அடிக்கும் அப்படின்னு. ஆனால் இதுக்கு ஃபீஸே அடிக்கலை. கம்ப்ளீட்டாக வண்டியில் வந்த பீஸ் தான் அப்படியே இருந்துச்சு. நம்மளும் சரி செக் பண்ணோம், அதாவது இந்த மாதிரி பீஸ் அடிக்கும் அப்படின்னு. இந்த பார்த்தா அவங்களுக்கு தெரியும், இது ஃபுல்லாகவே வந்து வண்டியில் இருந்ததான். நம்ம எந்த பீஸுமே நம்ம மாற்றலை, அப்படியே இருந்த பீஸ் தான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாகவே. வயர் பாடியில் டச் ஆகியுமே வந்து பீஸ் அடிக்கலை. நேராக இசிஎம்க்கு போகிற லைன்றனால பீஸே வரல, அங்கேருந்து வர கட் ஆஃப் லைன்றனால பீஸே அடிக்கலை. இது ஒரு சின்ன பதிவு.